வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் கடைக்குடி தம்பி. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்கணும்னா, ரெகுலேட்டரை வந்து சிலிண்டர்ல எப்படி மாற்றுறது, ஈஸியான மாற்றுறது. ஏன்னா ரெகுலேட்டர் மாற்றுறதுக்கு இன்னுமே சில பேர் வந்து மாற்ற தெரியும், இருந்தும் பயப்படுறாங்க. ஏன்னா சிலிண்டர்ல வந்து கேஸ் லீக் ஆச்சுமோன்னு பயப்படுறாங்க. அந்த பயம்லாம் இருக்க தேவையில்லை. ஈஸியான முறையில் நம்ம எப்படி மாற்றணும் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போவோம். நம்ம வீடியோக்கு போவோம். கடைக்குடி தெரிஞ்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க. ஒரு வாங்க இந்த நூலை பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்தோடனே ஸ்ப்ரிங்கி விலகுனோடனே நீங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, மூடி வந்து இப்படி எடுத்துடலாம். எடுத்துனோடனே ஈஸியா வந்துடும். இதுக்கப்புறம் என்ன செய்யுங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலேட்டர் இந்த மாதிரி இப்படி ப்ரெஷ்ஷிங் இருக்கணும். இப்படி அமைப்பு பார்த்துக்கோங்க. உங்களுமே ப்ரெஷ்ஷிங் இருக்கணும். இப்படி இருந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி உள்ள ஒரு கொண்டு வந்து இருக்கோம். கொண்டு வந்துட்டு இப்படி இப்படி மேலே தூக்கிக்கோங்க. இப்படி மேலே தூக்கிக்கிட்டு உள்ளாமிக்குங்க. உள்ளாமிக்கிட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். விட்டுட்டீங்கன்னா இது மேல இப்போ வந்து விட்டுட்டீங்க, டைட்டா இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா, ரெகுலேட்டர் வந்து பிடிங்கி பாருங்க. ரெகுலேட்டர் மேல கூட பிடிங்கி பாருங்க. ரெகுலேட்டர் வராது. அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க நல்லா ட்ரை பண்ணி மாட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ இப்படி ஆன் பண்ணிட்டோம். நம்ம சிலிண்டர் வந்து ஆன் பண்ணிட்டோம். இப்போ கேஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க இருந்து லீக்கேஜ் முதல் வரலான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம வந்து நமக்கு சிலிண்டர் வாசனை நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நமக்கு வந்து லீக்கேஜ் எதுவுமே வரல. ஓகேங்களா? லீக்கேஜ் அப்படி வந்துச்சுன்னா நீங்க ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடுங்க. ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டு நீங்க கஸ்டமரை யாரையாவது கூப்பிட்டு, சிலிண்டர்காரங்களை கூப்பிட்டு அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம். லீக்கேஜ் இந்த மாதிரி எல்லா சிலிண்டரும் வராது. ஒவ்வொரு சிலிண்டர்ல கூட தான் லீக்கேஜ் வரும். இந்த மாதிரி ஈஸியான முறையில் மாட்டிக்கணும். மாட்டிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குவோம். இங்க நம்ம சப்ளவர் தான் செக் பண்ணி பார்த்துவோம். ஆன் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்த்தாச்சு. சப்ளை கேஸ் வந்து வந்துருச்சு. நமக்கு சூப்பரா அடுப்பு எரியுது. ஓகே. இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க சிலிண்டர் வந்து ஈஸியான முறையில் மாட்டிக்கலாம். இதுக்காண்டி நம்ம போயிட்டு பயந்துக்கிட்டே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எங்க லீக்கேஜ் வந்தாலும் ரெகுலேட்டர் மட்டும் ஆஃப் பண்ணிருந்தா போதுமானது. மித்தபடி அதுக்கப்புறம் சிலிண்டர்காரங்களையோ இல்லாட்டி சர்வீஸ் சென்டர்காரங்க கூப்பிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம கடைக்குடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க உறவுகளை. நன்றி உறவுகளை.